Hello students, இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்க ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? உனக்கு ஃபர்ஸ்ட் லெசன் வந்து மெட்டலாஜி. ஓகேவா? மெட்டலாஜி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெட்டலாஜினா என்ன? ஓகேவா? ஸோ ஜென்ரலாக மெட்டலாஜினா என்னதுமா? மெட்டலாஜின்றது அந்த நேம்லே தெரியுது. ஓகேவா? மெட்டலாஜி அந்த நேம்லே நமக்கு தெரியும் மெட்டல்ஸ் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோன்னு. ஸோ மெட்டலாஜின்றது ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் வி ஆர் கோயிங் டு டீலிங் அபவுட் மெட்டல்ஸ். ஓகேவா? மெட்டல்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ அந்த மெட்டல்ஸை நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த மெட்டல்ஸ் வந்து எங்கே அக்யூரன்ஸாக இருக்குது, இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த லெசன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார், metallurgy related to the science and technology of metals. In nature, only a few metals occur in their native state. Other few metals occur in a combined state as their oxides, sulfates, silicates. ஓகேவா? ஸோ நம்மளை சுற்றி நிறைய மெட்டல்ஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் வந்து நேச்சராகவே ஃபியூ மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா நேட்டிவ் ஸ்டேட்டாகவே இருக்கும். நேட்டிவ் ஸ்டேட்டானால் நமக்கு வந்து ஃபியூ மெட்டல்ஸ் வந்து பியூராகவே நமக்கு கிடைக்கும். ஒரு சில மெட்டல்ஸ், ஓகேவா, அதர் மெட்டல்ஸ்லாம் வந்து எப்படி கிடைக்கும்னா கம்பைன்டு ஸ்டேட்டாக கிடைக்கும். கம்பைன்டு ஸ்டேட்டாக எப்படி இருக்கும்னா ஒரு ஆக்சைட்ஸ், சல்ஃபைட்ஸ் இல்லைனா சிலிகேட்ஸ் இதோட கம்பைன் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் த நேச்சுரல் சோர்ஸ் இஸ் லிங்க்டு டு தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன். Asian people used the available materials in their environment, which includes fire and metals, and they were limited to the metals available on the earth surface. ஸோ இப்போ பாருங்கள், ஏஷியன் டைம், ஓகேவா, ஏஷியன் டைம்ஸில் அந்த காலத்து பீப்புள்ஸ்லாம் வந்து ஃபயர் மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்லி லிமிட்டட் குவான்டிட்டியாக தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் in the modern world, okay, in the modern world we use a wide range of metals in our daily life, which is result of the development of metallurgical knowledge over thousands of years. ஸோ இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து நமக்கு தேவைகள் வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? டே டு டே லைஃப்பில் நம்மளோட தேவைகள் நிறைய இருக்கிறதுனால நம்ம நிறைய இன்வென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இன்வென்ஷன் பண்ணும்போது 1000 இயர்ஸ்க்கு பார்க்கும்போது நம்ம நிறையவே மெட்டலாஜிக்கல் ப்ராசஸில், ஓகேவா, நமக்குள்ளே வந்து மெட்டலாஜிக்கல் நாலேஜ் வந்து நிறையவே டெவலப் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Our need for the materials with specific properties have led to production of many metal alloys. ஓகேவா? ஸோ அலாய்ஸ்னால் என்னதுன்னா, இப்போ நான் வந்து கோல்டை வந்து பியூராக யூஸ் பண்ணவே முடியாது. கோல்டு கூட நான் கொஞ்சம் காப்பர் கலந்து தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி நான் அப்படி அந்த கோல்டோட காப்பரை மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணும்போது என்னால் என்ன பண்ண முடியுது, வேஸ்ட்டை மினிமைஸ் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறதுனால இது இந்த ப்ராசஸ்லாம் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி கோல்டு கூட காப்பர் யூஸ் பண்ணி நான் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு வந்து வேஸ்டெல்லாம் மினிமைஸ் ஆகுது, எஃபிஷியன்சியும் மினிமைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படிலாம் வந்து மெட்டல்ஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அந்த மெட்டலாஜிக்கல் ப்ராசஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு பின்னாடி இருக்க கெமிக்கல் பிரின்சிபல்ஸ்லாம் பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாரு, அக்யூரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ அக்யூரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் ஜென்ரல் பியூர் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி அண்ட் malleable. However, most of them are found in nature as compounds with different properties. Many metals having least chemical reactivity such as copper, silver, gold and platinum occur in significant amount as native elements. Reactive metals such as alkali metals usually occur in their combined state and are extracted using suitable metallurgical ப்ராசஸ். ஸோ இந்த பேரால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பியூர் மெட்டல்ஸ் வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும், அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும், ஷைனி அண்ட் மேலியபிளாக இருக்கும். ஸோ மேலியபிள்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு மெட்டல்ஸை நம்மளால் தின் ஷீட்டாக மாற்ற முடியும். ஓகேவா? ஒரு மெட்டல்ஸை நம்மளால் அந்த மாதிரி மாற்ற முடியும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து மேலியபிள். ஓகேவா? ஸோ நமக்கு மோஸ்ட் ஆஃப் த பியூர் மெட்டல்ஸ் வந்து நேட்டிவ் ஸ்டேட்டாகவே கிடைக்கும்.
அதாவது காம்பவுண்ட்ஸாகவே நமக்கு கிடைக்கும். அது கூட வந்து டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ உனக்கு தெரியும் மெட்டல்ஸ்க்கு வந்து லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. எல்லா மெட்டல்ஸுமே வந்து ஒரு சில மெட்டல்ஸ்லாம் வந்து அதுக்கு வந்து ரொம்ப கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எது கூடயும் வந்து ஈஸியாக ரியாக்ட் ஆகாது. என்னென்ன மெட்டல்னால் காப்பர், சில்வர், கோல்ட் அண்ட் பிளாட்டினம். ஓகேவா? ஸோ இந்த மெட்டல்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஒரு ஏரோடையோ இல்லை ஒரு வாட்டரோடையோ இல்லை ஒரு ஆசிட் இல்லைனா ஒரு அல்கலி இந்த மாதிரி மெட்டல்ஸோட வந்து ஈஸியாக இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸோட வந்து ஈஸியாக அது வந்து ரியாக்ட் ஆகாது. ஸோ மெட்டல்ஸ்க்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குது. பட் ஆனால் ரியாக்டிவ் எந்தெந்த மெட்டல்ஸ் வந்து ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும்னா ஆல்கலி மெட்டல்ஸ். நீ வந்து +1 படிச்சிருப்ப. ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும். அது வந்து ஈஸியாக வந்து மற்ற காம்பவுண்ட்ஸோட ரியாக்ட் ஆகும். ஆல்கலி மெட்டல்ஸ் தான் நமக்கு எப்படி கிடைக்கும்னா கம்பைன்டு ஸ்டேட்டாக தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இவ்வளோ தான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மினரல் அண்ட் ஓர். ஓகேவா? மினரல் அண்ட் ஓர். ஸோ இப்போ பாரு, உன்னோட புக் பேக்கில் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர். இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஓகேவா? மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸை பற்றி 2 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ பாரு, இந்த பேரால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a naturally occurring substance obtained by mining which contains the metal in free state or in form of compounds like oxides, sulfates, etc. is called as mineral. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினரல்ன்றது என்னென்னா ஒரு நமக்கு வந்து நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். எப்படி அது கிடைக்கும்? பை மைனிங். மைனிங்னா என்னதுன்னா அது ஒரு ப்ராசஸ். ஓகேவா? நிலக்கரியெல்லாம் எடுக்கிற மாதிரி அது ஒரு ப்ராசஸ். இந்த மைனிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணால் நமக்கு நேச்சுரலாகவே மினரல் சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். அது வந்து அதில் இருக்க மெட்டல்ஸ் வந்து சில சமயம் ஃப்ரீ ஸ்டேட்டாக இருக்கலாம், ஆர் இன் கம்பைன்டு ஸ்டேட்டாகவும் இருக்கலாம். அதாவது ஃப்ரீ ஸ்டேட்னா பியூராகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் மாதிரி ஒரு கம்பைன்டு ஸ்டேட்டாகவும் இருக்கலாம். எப்படின்னா ஒரு ஆக்சைட்ஸோட ஒரு சல்ஃபைட்ஸோட மிக்ஸ் ஆகியும் இருக்கலாம். ஓகேவா? அதை தான் வந்து நம்ம மினரல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இன் மோஸ்ட் ஆஃப் மினரல்ஸ் metal interest present only in small amount. Some of them contains a reasonable percentage of metal. ஒரு சில மினரல்ஸில் வந்து மெட்டல் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாக தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஒரு சில மினரலில் வந்து மெட்டல் வந்து ஸ்மால் அமௌண்ட்டாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து நம்ம மினரல்ஸ் சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அயன் இஸ் ப்ரெசன்ட் இன் அரௌண்ட் 800 மினரல்ஸ். ஓகேவா? அயன் வந்து 800 மினரல்ஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அயன் வந்து 800 மினரல்ஸில் மெஜாரிட்டி வந்து எதுனா அயன் தான் இருக்குது. ஸோ ஹவவர் some of them such as hematite, magnetite containing high percentage of iron commonly used for extraction of iron. இப்போ ஒரு அயனை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதுக்கு என்ன மினரல் நான் யூஸ் பண்ணணும்னா ஹீமாடைட், மேக்னைட். ஏன்னா இந்த ஹீமாடைட் மேக்னைட்டில் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அயன் இருக்கும். ஓகேவா? ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அயன் மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஹீமாடைட் மேக்னைட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அயன் இருக்குது. ஸோ சச் மினரல்ஸ் that contain a high percentage of metal which can be extracted conveniently and economically are called ores. ஓகேவா? எந்த மினரல்ஸில் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்கோ அதை வந்து நம்ம ஓர்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? எதுக்காக அதை அப்படி சொல்கிறோன்னா, இப்போ எந்த மினரலில் நிறைய மெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும், காஸ்ட்டும் வந்து கம்மியாக இருக்கும். அதை வந்து நம்ம ஓர்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? அதே மினரலில் லோ பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருந்தால் மினரல் சொல்லுவோம். இப்போ நான் ஒரு டயக்ராம் காமிக்கிறேன், அது உனக்கு புரியும். இப்போ பாருமா, இந்த டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்கப்பா, இங்கே பாரு, இந்த இடம் வந்து மெட்டல் மினரல். ஓகேவா? இதில் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பார், இதுவும் மினரல் தான். இந்த மினரலில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் இருந்தால் அதை நம்ம மினரல்ஸ் சொல்லுவோம். இதில் பாரு, மெட்டல் வந்து ஹை அமௌண்ட்டாக இருக்குது. ஹை அமௌண்ட்டாக மெட்டல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்தால் அதை நம்ம மினரல்ஸ் சொல்ல மாட்டோம், ஓர்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? மெட்டல் வந்து கம்மியாக இருந்தால் நம்ம மினரல் சொல்லுவோம், மெட்டல் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், ஓர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து எதை எடுப்போம், இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோமா, இல்லை கம்மியாக இருக்க மெட்டல்ஸ்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோமா, இல்லை அதிகமாக இருக்க மெட்டல்ஸ்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோமா? ஆப்வியஸாக நம்ம வந்து எதில் அதிகமாக மெட்டல்ஸ் இருக்கோ அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ ஓர்ஸ்லேருந்து நம்மளால் ஈஸியாக மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் அங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை பாரு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹென்ஸ்
all ores are minerals but all minerals are not ores. Important point. ஓகே, எல்லா ஓர்ஸுமே நம்ம மினரல்ஸ்ன்னு சொல்லலாம், பட் எல்லா மினரல்ஸையும் நம்ம ஓர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்? மினரல்ஸில் மெட்டல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஓர்ஸில் வந்து மெட்டல்ஸ் வந்து ஹை பர்சன்டேஜாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, இது பாரு. Let us consider another example, bauxite and china clay, Al2O3.SiO2.2H2O. ஓகேவா? ஸோ bauxite and china clayன்னு சொல்லிட்டு 2 மினரல் எடுத்திருக்காங்க. போத் ஆர் மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம். ரெண்டோட ஓகேவா, அந்த 2 மினரல் எடுத்திருக்காங்களே, பாக்சைட் அண்ட் சைனா கிளே, ரெண்டுமே வந்து அலுமினியம். ஓகேவா, அலுமினியம் ப்ரெசண்ட் ஆகிருக்க மினரல் தான். ரெண்டுத்துலேயுமே அலுமினியம் இருக்கும். ஸோ ரெண்டுத்துல நீ எதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன்? Aluminum can be commercially extracted from bauxite, while extraction from china clay is not a profitable one. ஸோ சைனா கிளேயில் அலுமினியம் வந்து கம்மியாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதனால் நம்மளால் ஈஸியாக இதுலேருந்து எடுக்க முடியாது, காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். பட் பாக்சைட்டில் வந்து நிறைய அலுமினியம் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக அந்த பியூர் அலுமினியமை பாக்சைட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து நமக்கு கமர்ஷியலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் த மினரல் பாக்சைட் இஸ் அன் ஓர் ஆஃப் அலுமினியம் வைல் அலுமினியம் கிளே இஸ் நாட். ஓகேவா? பாக்சைட்டை தான் வந்து ஓர்ன்னு சொல்கிறாங்க, இதோட ஓர் ஆஃப் அலுமினியம். ஓகேவா? ஸோ இவ்வளோதாம்மா சொல்லியிருக்காங்க. ஓர்னா என்ன, மினரல்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க்ஸில் கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே பாரு, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல், இந்த பேரா பாரு. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எ மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் இட்ஸ் ஓர் கன்சிஸ்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் மெட்டலாஜிக்கல் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மெட்டல்ஸில், ஒரு ஓர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மெட்டல் வந்து ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது. ஓகே, என்னென்ன ப்ராசஸ்னால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், புக் பேக்லேயே இருக்குது இந்த கொஸ்டின். வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மெட்டலாஜின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு மெட்டலாஜிக்கல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் தேவைன்னு கேட்பாங்க. 3 ஸ்டெப் தேவை. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர், தென் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் அண்ட் ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து நீ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பேஜில் வந்து 2 மார்க்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா. ஒன்று வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர், அனதர் வந்து வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மெட்டலாஜி. ஓகே, அந்த 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஓகே, இந்த 2 மார்க்ஸ் வந்து பாசிபிள். நெக்ஸ்ட்டு பாரு, பேஜ் நம்பர் 3ல் டேபிள் நம்பர் 1. டேபிள் நம்பர் 1.1 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சம் மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட காமன் ஓர்ஸோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ பாரு, அலுமினியம் மெட்டலோட ஓர் எது? பாக்சைட். அதோட காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க, காம்போசிஷன்னா ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அலுமினியம் டயாஸ்போர், அதோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இங்கே பார்த்தோன்னா அயனுக்கு ஹீமாட்டைட், காப்பருக்கு காப்பர் பைரேட், ஜிங்க்குக்கு ஜிங்க் பிளேன், லெட்டுக்கு கலீனா, டின்னுக்கு இந்த மாதிரி நிறைய காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க. ஓர் கொடுத்து அதோட காம்போசிஷன் கேட்டிருக்காங்க. இந்த டேபிளை நீ ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது வந்து 1 மார்க்கில் பாசிபிள். ஓகேவா? எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ பாக்சைட் அதோட காம்போசிஷன் என்னன்னு சொல்லி 4 சாய்ஸ் கொடுத்து கேட்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு 1 மார்க் வந்து பாசிபிளாக இருக்குது. நீ ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணி வச்சுக்கோ, எதுக்கு என்னென்ன காம்போசிஷன் மட்டும். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.